இன்றைய சிந்தனை. ஜோதிட பலன்களும் ஜோதிடத்திலே அமைகின்ற கிரகங்களும் எங்களுக்குரிய பலாபலங்களை சரியாக தந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாங்கள் ஜோதிடத்தை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அதற்குரிய பலாபலங்கள் மட்டும் எங்களை விட்டு போவதில்லை. எங்களுக்குரியவை எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அது ஏதோ ஒரு ரூபத்திலே நாங்கள் அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றோம். பொதுவாக இயல்பாக மனிதனுடைய வாழ்க்கையிலே வெற்றி தோல்வி என்பது இரண்டுமே ஒரு வகையான மனிதனை பக்குவப்படுத்துகின்ற ஒரு உன்னதமான சக்திகள். வெற்றி வந்தால் நாம் கொள்ளுகின்ற மகிழ்வும் ஆர்ப்பரிப்பும் ஆனந்தமும், தோல்வி வந்தால் நாங்கள் துவண்டு போய் அழுவதும் இயல்பான மனிதனுடைய குணமாக அமைந்து விடுகின்றது. வெற்றியை கொண்டாடுகின்ற மனிதன் ஏன் தோல்வியை ஏற்க மறுக்கின்றான்? இது ஒரு கேள்வி. அதற்கு காரணம் மனம் பக்குவம் இல்லாத தன்மை. மனதை பக்குவப்படுத்த வேண்டுமென்றால் இந்த வெற்றி தோல்விகளை சரிசமமாக பார்க்கின்ற உன்னதமான நிலையை மனதிலே கொண்டு வர வேண்டும். நீங்கள் மற்ற வழியாக சிந்தித்து பாருங்கள். உங்களை ஒருவர் வெற்றி கொண்டு விட்டார் என்றால் அவர் உங்களால் தான் வெற்றி கொண்டார் என்று நினைத்து விடுங்கள். என்னோடு எதிர்த்து நான் விட்டு கொடுத்து தான் அவர் வெற்றி கொண்டார் என்று நினைத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பெரிய ஒரு சக்தியாக மாறிவிடும். இயல்பாகவே எல்லோரும் ஒரே நிலையிலே வெற்றி பெற்று கொண்டு போக மாட்டார்கள். இயல்பாகவே எல்லோரும் ஒரே நிலையில் தோல்வி பெற்று கொண்டு போக மாட்டார்கள். இது இறைவன் தந்த அற்புதமான ஒரு வழிமுறை. ஒவ்வொருவருக்கும் இறைவன் நல்ல ஒரு அறிவை தந்திருக்கின்றான், நல்ல ஒரு ஆளுமையை தந்திருக்கின்றான், நடைமுறையிலே எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறப்பை தந்திருக்கின்றான். சிந்திப்பதும் அதை ஏற்றுக்கொள்வதும் அதற்குரியதாக தங்களை மாற்றிக்கொள்வதும் மனிதனுடைய மிக உன்னதமான பண்புகளாக அமைகின்றன. அதை மனிதன் சரியாக செய்வதில்லை. ஒவ்வொருவருமே எப்பொழுதும் வெற்றி கிடைக்க வேண்டும், அது எப்படி கிடைத்தாலும் பரவாயில்லை, வெற்றி பெற வேண்டும். வெற்றி என்பது உழைப்பின் மூலமாகவும் உயர்வின் மூலமாகவும் தன்னுடைய முழுமையான ஆளுமையின் மூலமாக கிடைக்க வேண்டும். இன்னொருவர் சாதாரணமாக கொடுத்து விட்டு போகிறது வெற்றி அல்ல. சுலபமாக எந்த வித கஷ்டமும் இல்லாமல் ஒரு பதவியை அடைவது அது அந்த பதவிக்கு அசிங்கமானது. நாம் ஒரு உயர்வு நிலைக்கு போவதென்றால் அதற்குரிய ஆளுமையை, அதற்குரிய கல்வியை, அதற்குரிய செயல்பாட்டை சரியாக செய்து கொண்டு தான் அந்த இடத்திலே போயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இடத்துக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை. எனவே அந்த வெற்றிப்படி என்பது இதுதான். உணர்வுபூர்வமாக உழைத்து அந்த நிலையை அடைய வேண்டும். சுலபமாக வருகின்ற வெற்றிகள் எல்லாம் நிலைப்பதும் இல்லை, நிற்பதும் இல்லை. அதை முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு தகுதியோடு தான் ஒரு இடத்திலே போய் இருக்க வேண்டும். அந்த தகுதி இல்லாவிட்டால் அந்த இடத்துக்கு நாங்கள் செல்வதிலே அர்த்தமில்லை. மற்றவர்களை ஏமாற்றி இன்னொருவருக்கு சரியான வழிமுறைகளை கொடுக்க முடியாத நாங்கள் அந்த பதவியிலே இருப்பதும் அந்த உயர்வு நிலையை தொடுவதும் மிகவும் 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 ஏற்கக்கூடியதா அல்ல என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எதை செய்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும். அந்த சரியான செயல்பாடு தான் வாழ்க்கையிலே உன்னதமான உயர்வை தரும். நன்றி.